மகன் உயிரிழந்த நிலையில் மருமகளுக்கு ஏற்பட்ட விபரீத காதலை கண்டித்த மாமனார் பெட்ரோல் ஊற்றி எரிக்கப்பட்ட சம்பவம் பண்ருட்டி பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மருமகளின் காதலன் உள்ளிட்ட 4 சில மணி நேரத்தில் சிக்கியது எப்படி? கடலூர் மாவட்டம் பண்ருட்டி அருகே உள்ள மாளிகம்பட்டு பகுதியைச் சேர்ந்தவர் 70 வயது முந்திரி வியாபாரி ராஜேந்திரன். இவர் 2 சக்கர வாகனத்தில் வந்தவரிடம் லிப்ட் கேட்டு பண்ருட்டி நோக்கி பயணித்துக் கொண்டிருந்தார். இந்த வாகனம் மாளிகம்பட்டு அருகே சென்று கொண்டிருந்த போது காரில் வந்த மர்ம கும்பல் இவர்கள் வாகனத்தை வழிமறித்துள்ளது. அப்போது வாகனத்தை ஓட்டி வந்தவர் கீழே விழுந்துவிடவே பின்னால் உட்கார்ந்து இருந்த ராஜேந்திரன் மீது காரில் வந்த கும்பல் பெட்ரோல் ஊற்றி தீ வைத்துள்ளது. தீப்பற்றிய உடலுடன் ராஜேந்திரன் சாலையில் ஓடி உள்ளார். இதனால் அப்பகுதியில் பெரும் பதற்றம் ஏற்பட்ட நிலையில் அக்கம் பக்கத்தினர் உடனடியாக அவர் மீது மணலை கொட்டி தீயை அணைத்துள்ளனர். அங்கிருந்தவர்கள் அவரை மீட்டு ஆம்புலன்ஸ் மூலம் பண்ருட்டி அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்த்தனர். 100% காயத்துடன் முதல் உதவி சிகிச்சை அளிக்கப்பட்ட நிலையில் மேல் சிகிச்சைக்காக அவர் கடலூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டு அங்கிருந்து சிதம்பரம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டார். 2 சக்கர வாகனத்தில் வந்த முந்திரி வியாபாரியை காரில் வந்த மர்ம நபர்கள் தீ வைத்து கொளுத்திய சம்பவம் பண்ருட்டி பகுதியில் பெரும் பதற்றத்தை ஏற்படுத்தியது. தகவல் அறிந்தவுடன் கடலூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஜெயக்குமார் உடனடியாக சம்பவ இடத்திற்கு நேரில் சென்று விசாரணை மேற்கொண்டார். பாதிக்கப்பட்ட ராஜேந்திரனின் மகள் ஜெயந்தி கொடுத்த புகாரின் பேரில் காடாம்புலியூர் காவல் நிலையத்தில் கொலை முயற்சி வழக்கு பதிவு செய்யப்பட்டது. பண்ருட்டி துணை காவல் கண்காணிப்பாளர் ராஜா தலைமையில் 4 தனிப்படைகள் அமைக்கப்பட்டது. தனிப்படை போலீசார் சம்பவ இடம் அருகே இருந்த சிசிடிவி கேமராக்களை உடனடியாக ஆய்வு மேற்கொண்டு குற்ற சம்பவத்தில் ஈடுபட்ட மாருதி வேனை அடையாளம் கண்டனர். அதை ஓட்டி வந்த ஓட்டுநர் பார்த்திபனை உடனடியாக கைது செய்து விசாரணை மேற்கொண்டனர். இதில் பண்ருட்டியைச் சேர்ந்த மணிகண்டன், குபேந்திரன் ஆகிய இருவரும் ராஜேந்திரன் மீது பெட்ரோல் ஊற்றியவர்கள் என தெரிய வந்தது. உடனடியாக இவ்வழக்கில் சம்பந்தப்பட்ட குற்றவாளிகள் மணிகண்டன், குபேந்திரன் மற்றும் ஓட்டுநர் பார்த்திபன் ஆகியோரிடம் விசாரணை மேற்கொண்டபோது திடுக்கிடும் தகவல் வெளியானது. ராஜேந்திரனுக்கு ஒரு மகன் மற்றும் ஒரு மகள். இதில் மகன் 3 ஆண்டுகளுக்கு முன்னர் உயிரிழந்துள்ளார். அவரது மனைவி ஜெயப்பிரியா மாமனார் வீட்டிலேயே வசித்து வந்துள்ளார். இந்நிலையில் ஜெயப்பிரியாவுக்கு அதே ஊரைச் சேர்ந்த மணிகண்டனுடன் பழக்கம் ஏற்பட்டுள்ளது. இதனை அறிந்த மாமனார் ராஜேந்திரன் மருமகளை கண்டித்துள்ளார். இதனால் ஜெயப்பிரியா மற்றும் மணிகண்டன் ஆத்திரத்தில் இருந்துள்ளனர். தங்கள் காதலுக்கு இடையூறாக இருக்கும் ராஜேந்திரனை தீர்த்து கட்ட திட்டமிட்டுள்ளனர். அதன்படியே பெட்ரோல் ஊற்றி எரித்ததாக மணிகண்டன் வாக்குமூலம் அளித்துள்ளார். இதையடுத்து அவரது வாக்குமூலத்தின் அடிப்படையில் மருமகள் ஜெயப்பிரியாவையும் போலீசார் கைது செய்தனர். இந்த கொலைக்கு சொத்து தகராறு உள்ளிட்ட வேறு ஏதும் காரணம் உள்ளதா என போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். மருமகளின் விபரீத காதலை தட்டி கேட்ட மாமனார் பெட்ரோல் ஊற்றி எரிக்கப்பட்ட சம்பவம் பண்ருட்டி பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.